அடுத்த நாள் வந்து இங்கே எப்படி கொண்டு போகிறோம் அங்கே தான் முதல் படி இது சொல்லணும். சிலவோட ஆடி அமாவாசை திதி இது சிலவோட அங்கே அடுத்த நாள் இங்கே முதல் நாள் இங்கே தான் இந்த பஞ்சாங்க கணக்கு நான் சொல்லி முடித்து நிறைய பேர் விரும்புகிறேன். இதை இதை தெரிஞ்சு கொண்டிருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுது. பஞ்சாங்கம் படிக்கிறதுக்கு சமயம் படிக்கிறதுக்கு கணக்கு தெரிஞ்சா போகும். எங்கள் ஊரில் தெரியுது இந்த கணக்கு தெரிஞ்சா போகும். சூரிய உதயம் கண்டா எங்களுக்கு சூரிய உதயம் ஒரு நாள் ஒரு நேரம், அதே நாளில் அந்த சூரிய உதயம் இன்னொரு நேரம். 6 மணிக்கு வரைக்கும் இருக்கிறா. இப்போ உதாரணமாக இப்போ சம்மர் டைமில் இங்கே 4 மணிக்கு சூரிய உதயம் வச்சு கொடுக்கும். 30 வச்சு விட்றேன். 6 மணிக்கு கழிச்சா 6 மணிக்கு கூட்டினா இளங்கிறப்போ உதிக்கும். அப்படி உதிக்கும். அதே சூரியன் விஷயம் படிச்சு அங்கேயே வச்சாங்க தொடங்குது. சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் வரைக்கும் தான் எங்களுக்கு ஒரு நாள். அந்த நாளை பிரித்து கணக்கு பண்ணி சிராத்தம் சொன்னால் நீங்க பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா திதி ஒன்று இருக்கும், சிராத்த திதி ஒன்று போடுவாங்க. சிராத்த